கண்டிப்பா மறுபடியும் சிஎஸ்கே புடுக்குச்செடி. எனக்கு சிஎஸ்கே தோத்தது கூட பெரிய வருத்தமா இல்ல. வெளியே வந்து மேட்ச் பார்த்துட்டு வந்து சொல்றாங்க, அதுக்கப்புறம் தோனி வந்து இப்பவே ரிட்டையர்ட் ஆகி போயிடுறது மரியாதை. தோனி வந்து எதுக்கு விளையாட வராரு, டிக்கெட் பிரைஸ் ஏத்துறதுக்கு வேண்டி விளையாடுறாரு தோனி எதுக்கு டீம்ல வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பேசுறீங்க. 1983க்கு அப்புறம் நம்ம வந்து வேர்ல்டு கப்பே அடிக்கல. 2011ல வந்து நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு உட்காந்துட்டு இருக்கும்போது நம்ம வந்து வேர்ல்டு கப் ஜெயிச்சோம். யாருனால? தோனினால. அன்னைக்கு நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் சிஎஸ்கே வந்து 5 கப்பு ஜெயிச்சு கொடுத்தாங்க. அப்போ வந்து நம்மளுக்கு நல்லா இருந்துச்சு. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் வந்து டிக்கெட் வந்து அவங்க வந்து டிக்கெட் பிரைஸ் ஏத்துறதுக்கு வேண்டி தோனியை டீம்ல வச்சிருக்காங்க. ஓகே, அவங்க கொண்டு வந்து டிக்கெட்டை நம்ம கையில திணிக்கல. வேணும்னா நீ வாங்கிக்கோ, அவ்வளவுதானே. நீங்க தானே வாங்கி அதை பிளாக்ல ஏத்தி விட்டு நீங்களே தான் ஒரு பாலிடிக்ஸ் பண்றீங்க. சரி, ஓகே. இந்த அஞ்சு கப்பு ஜெயிச்சது அப்பெல்லாம் சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே ஃபேன்ஸோட ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து ரொம்ப லாயலான ஃபேன்ஸ் அப்படின்னு தோணுது. 18 இயர்ஸா அவங்க கப்பே ஜெயிக்கல. இன்னும் வந்து அவங்க கப்பு அவங்களுக்கு தான் ஜாஸ்தி. இப்ப வந்து அவங்க கப்பு ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லி வருஷம் நம்பிக்கையோட வந்துட்டு அவங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து அவங்க டீம் உள்ள இருக்க ஒரு ஆளை வந்து பர்டிகுலரா டார்கெட் பண்ணி இவனாலதான் நாங்க மேட்ச் தோத்தோம் அப்படின்னு அவங்க பேசுறது கிடையாது. இந்த மனுஷன் இவ்வளவு பண்ணி நீங்க பேசுறீங்க அப்படின்னு எனக்கு புரியவே இல்லை. நிஜ லைஃப்ல நினைச்சு கனெக்ட் பண்ணும்போது எனக்கு இதா இருக்கு. அப்ப நம்ம செய்யறோம் அப்படின்னா அந்த செய்யற நேரத்துக்கு மட்டும்தான் நம்மள ஞாபகம் வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் நன்றி மறந்த உலகம் இல்ல.